அப்ரஹாம், இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையான மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பல மாதங்களாக இழுத்தடிக்கப்பட்டு வந்த அந்த ஒப்பந்தம் என்பது, வர்த்தக ஒப்பந்தம் என்பது தற்போது இன்ட்ரீம் ஒப்பந்தம் தான். இது முதலிலே அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இது ஒரு இடைக்கால ஒப்பந்தமாகத்தான் வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. ஆனால் இந்த இடைக்கால ஒப்பந்தம் தற்போது வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவிலே பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே மகிழ்ச்சி, கோபம், கடும் விமர்சனம் என 3 வகையிலும் காணப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அரசுக்கு ஆதரவானவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், எதிர்கட்சியினர் கோபமாக இருக்கிறார்கள், கடும் விமர்சனத்தை வைக்கிறார்கள். சில விவசாயிகள் போன்ற பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களாம் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள், எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற வகையில் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் முழுமையான ஒப்பந்தம் இன்னும் வெளியாகவில்லை என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இது ஒரு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் தான். இதன் பின்னர் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்த பிறகுதான் இருதரப்பு முழுமையான ஒப்பந்தங்கள் வெளியாகும், கையெழுத்தாகி நடைமுறைக்கு வரும் என கூறப்படுகிறது. இதிலே என்னென்ன இருக்கிறது என்று பார்த்தால், ஜவுளி, அமெரிக்காவிலிருந்து வரும் விவசாய உணவுப் பொருட்கள், பழங்கள், உலர்பழங்கள், மதுபானங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் 0% வரி. அதாவது இனிமேல் அமெரிக்கா ஒயினை குறைந்த விலையிலே நீங்கள் குடிக்கலாம் என்பது போல் தற்போது வந்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு காடுகளாக நாம் பார்க்கும்போது வர்த்தக ஒப்பந்தம் குறித்து அமெரிக்காவில் பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே மகிழ்ச்சி, கோபம், கடும் விமர்சனம் என்ற வகையில் இருந்தாலும் எந்தெந்த பொருட்கள் விலை குறைகிறது என்பதை அடுத்தடுத்த தரவுகளில் நாம் பார்க்கலாம். அடுத்த தரவினை அவர்கள் போடும்பொழுது நாம் மிக தெளிவாக எந்த பொருட்களாம் விலை குறைந்திருக்கு என்பதை நாம் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும். என்றால் தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் தற்போதைய விலையிலே அந்த 50% என்பது 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. 18% குறைக்கப்பட்டிருக்க. சீனா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது, நமக்கு 18% குறைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவிலிருந்து அனுப்பக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் இந்தியாவில் அனுப்பக்கூடிய 18% வரி. ஆனால் இந்தியாவின் பல்வேறு பொருட்களுக்கு அமெரிக்காவில் 0 வரி என்ற நிலையும் வரப்போகிறது என்று அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கையாக தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் உற்பத்தி செய்ய வேளாண் பொருட்களுக்கு 0 வரியில் அமெரிக்கா என்ற பெரிய சந்தை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்றெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இனி அந்த 10 புள்ளிகள் 12 புள்ளிகள் மிக முக்கியமான இந்த இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் 12 புள்ளிகள் என்ன என்பதை மிக தெளிவாக பார்க்கலாம். முதல் புள்ளியே நாம் பார்க்கும் பொழுது, தற்போது இந்த இரு நாட்டு ஒப்பந்தம் குறித்து இந்தியாவிலே ஒரு மாறுபட்ட ஒரு உணர்வுதான் ஏற்பட்டிருக்கிறது. சிலர் வரவேற்கிறார்கள், சிலர் எதிர்க்கிறார்கள், சிலர் கோபம் கொள்கிறார்கள். முழுமையான விவரங்கள் தெரியும் போதுதான் நமக்கு தெரிய வரும். இரண்டாவது செல்வோம். புதுவெளியில் பொதுவாக பார்த்தால் நமது ஏற்றுமதியாளர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாம். உள்நாட்டில் பெரும் சவால் காற்று. ஏனால் அமெரிக்க பொருட்களை நீங்கள் போட்டி போட போகிறீர்கள், அதுவும் குறைவான விலையில அமெரிக்க பொருட்களை இங்க டம்ப் செய்ய போகிறார்கள், அதனுடன் போட்டி போட போகிறோம். ஒரு காலத்தில் காலிமார்க் சோடா என்பது மிகவும் பிரசித்தமாக இருந்தது. ஆனால் அது கொக்கோ கோலா, பெப்சி போன்றவை எல்லாம் வந்தபோது என்ன நடந்தது நம்ம அனைவருக்கும் தெரியும். அது போல் இது மிகப்பெரிய சவால் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் காத்திருக்கிறது. அமெரிக்க பொருட்கள் இங்கு வரும்பொழுது, அமெரிக்க சந்தை இங்கு நமது இந்திய சந்தையில அமெரிக்க பொருட்கள் வரும்பொழுது மிகப்பெரிய சவால், அவர்களுடன் போட்டி போட வேண்டிய சூழல் நமக்கு உருவாகும். அமெரிக்க பொருட்கள் நமது நாட்டு பொருட்கள் போட்டி போட வேண்டிய சூழல் உருவாகும் என்பதால் பலர் தற்போதைய எச்சரிக்கை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். 4வது புள்ளியாக நாம் பார்க்க போவது, இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் ரத்தின கற்கள், மருந்து பொருட்கள், வைரம், ஸ்மார்ட் போன்கள் போன்றவற்றுக்கெல்லாம் 0% வரிதான். இது மிக முக்கியமாக இங்கு உள்ள ரத்தின கற்கள் இருப்பவர்கள், ஸ்மார்ட் போன் தொழிற்சாலை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய பலன், 0% வரி என்பது. ஆனால் ஜவுளி, தோல் பொருட்கள், காலணிகள், பிளாஸ்டிக், ரசாயனங்கள், கைவினை பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் 18% வரி. இது உண்மையிலேயே திருப்பூர் போன்ற இடங்களில் உள்ளவர்களை 50 இருந்தார்கள். தற்போது 18% குறைக்கப்பட்டிருப்பது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இது பார்க்கப்படும். அமெரிக்காவில் இருந்து வரும் விவசாய உணவுப் பொருட்கள், பழங்கள், உலர்பழங்கள் ஆகியவற்றுக்கெல்லாம் 0 வரி என்று தற்போது குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்திய விவசாய பொருட்களான மசாலாக்கள், டீ, காஃபி தூள், அதே போன்று தேங்காய் எண்ணெய், முந்திரி, பல காய்கனிகள் ஆகியவற்றுக்கெல்லாம் 0 வரி என்பதை தற்போது அந்த விவசாய பொருட்களுக்கு பெரிய வரி கிடையாது, 0 வரிதான் என்ற வகையிலே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்திய விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது.
ஆனால் முழுமையான விவரங்கள் வரும்போது என்னென்ன பாதிப்பு என்பதை விவசாயிகள் சொல்லும் போதுதான் நமக்கு தெரிய வரும். அடுத்ததாக 9வது புள்ளியை நாம் பார்க்கலாம். பயிர் விவசாயம், பால் விவசாயம் ஆகியவை படுமோசமாக பாதிக்கும் என எதிர்க்கட்சிகள். என்றால் டைரி ப்ராடக்ட்ஸும் இங்கு வரப்போகிறது. அதற்கு வரி விதிக்காமல் வந்தால் நம்முடைய பொருட்கள் வரி விதிக்கப்பட்டு இருக்கும்போது அங்கு செல்லும் போது வரி விதிப்பார்கள், இங்கு வரும்போது 0 வரி என்றால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறுகிறார்கள். எனவே பயிர் விவசாயம், விவசாய பொருட்கள், பால் விவசாயத்தில் வரும்போது பொருட்கள் ஆகியவை எல்லாம் கடுமையான பாதிக்கப்படும் என்பது தற்போதைக்கு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து பொருட்கள் இந்தியாவிலே குவிய போகிறது. நமது உள்ளூரிலே கடும் போட்டியை நாம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இந்தியாவை அமெரிக்கா கபலீகரம் செய்கிறது என்றெல்லாம் காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவிடம் இருந்து 45,000 கோடி அளவிற்கு பல துறைகளில் பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புதல். 45,000 கோடி, அதாவது அமெரிக்காவிடம் 45,000 கோடி அளவிற்கு பல துறைகளில் பொருட்களை வாங்க இந்தியா ஒப்புதல் தந்திருக்கிறதா. 45 கோடி என்று வந்திருக்கிறது. இன்டு 1000 நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். 45,000 கோடி அளவுக்கு நாங்கள் வாங்குவோம் என்ற வகையில் இந்தியா 500 பில்லியன் என்ற வகையிலே, மில்லியன் என்ற வகையிலே அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு தாங்கள் வாங்க போகிறோம் என இந்தியா உறுதி கொடுத்திருக்க, இதெல்லாம் ஏற்றுதான் அவர்கள் ஓகே என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் எப்படி இருக்கும் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டிலே, அமெரிக்காவை பொறுத்தமட்டிலே, இந்தியாவை பொறுத்தமட்டிலே அமெரிக்காவின் 30 டிரில்லியன் சந்தை, அமெரிக்கா என்ற மிகப்பெரிய சந்தை, 30 டிரில்லியன் அளவுக்கு மதிப்புடைய சந்தையடு, அதிலே நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற வகையிலே மத்திய அரசு கூறியிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்போது நிச்சயமாக இது எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டால், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் 18% வரி விதித்திருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் வேளாண் பொருட்களுக்கு 0 வரி, விவசாய பொருட்களுக்கு 0 வரியில அமெரிக்கா என்ற பெரிய சந்தை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. காஃபி, பாதாம், தேயிலை, தேங்காய் மற்றும் மசாலா வகைகள் போன்ற வேளாண் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு விரைவில் அமெரிக்க சந்தையில 0 வரி என்ற நிலை வரும் என்று பியூஷ் கோயல் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இடைக்கால வர்த்தக ஒப்பந்த அறிவிப்பால் மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையை தந்திருக்கு என்ற வகையிலும் அவர் கூறியிருக்கிறார், மத்திய வணிக அமைச்சர் பியூஷ் கோயல். அதே போன்று அமெரிக்க சந்தையிலே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய விமான பாகங்கள், இயந்திரங்களின் பாகங்கள், பொது மருந்துகள், மருந்து பொருட்கள், வைரம் மற்றும் நவரத்தினங்கள் ஆகியவற்றுக்கு வரி 0 வரியே இல்லை என்ற நிலை வரப்போகிறது. அது அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதே போன்று பேக்கரி பொருட்கள், கொக்கோ பொருட்கள், ப்ராசஸ் பதப்படுத்தப்பட்ட பழங்கள், ஜாம், ஜூஸ் ஆகியவற்றுக்கும் வரி இருக்காது என கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்திய அமெரிக்க இடையிலான இந்த வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவை சேர்ந்த விவசாயிகளுக்கும், சிறு குறு நடுத்தர தொழில்துறையினருக்கும் அல்லது பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என அரசாங்கம் கூறினாலும், அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கு என்பது முழுமையான ஒப்பந்தம் வெளியே வந்தால்தான் நமக்கு தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமிழ்நாட்டை சேர்ந்த துணிமணி மற்றும் ஆடை உற்பத்தியாளர்கள், தோல் பொருள் உற்பத்தியாளர்கள், பொம்மை உற்பத்தியாளர்கள், விளையாட்டு பொருள் உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் இந்த வர்த்தக ஒப்பந்தம் பெரிய பலனை கொடுக்கும் என மத்திய அரசு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. ஒட்டுமொத்த பார்வையில் பார்க்கும்பொழுது இந்த வர்த்தக ஒப்பந்தம் எப்படி இருக்க போகிறது என்பது முழுமையான ஒப்பந்தம் வெளியே வந்தால்தான் நமக்கு தெரிய வரும்.